கிம்பிள்லாம் இருக்குது இல்லையா? நான் தான் பண்றேன், என்ன பண்றதே இல்லை. ஓ இது எடுக்கிற எவரு தவறு கேட்டா ஒரு இது எப்பேற்பட்ட சபை? ஒரு இளவரசன் ஒரு மரியாதை மாபெரும் அறிஞர்கள் வாழக்கூடிய சபை. இந்த சபையில் அறிந்து தெரிந்து புரிந்து பேச வேண்டும், வார்த்தைகள் பேசக்கூடாது. நீ பேசி வந்தாயே அந்த சரணகோஷம், அது என் செவிதல் சரியான முறை கேட்கவில்லை. மீண்டும் ஒரு முறை கூறப்பா. யார் அம்மாலப்பா? உங்க அம்மால எங்க தெரிக்கிறாங்க? போனால் போகட்டும், வீட்டாண்டே உக்காந்துக்கோ. காலத்துக்கு சாப்பாடு போட நான் இந்த சரணம் என்பது எப்படி போட வேண்டும்? சபரிமலைக்கு செல்கின்ற பக்த கோடிகள் எப்படி செல்றாங்க? 48 நாட்கள் விரதம் இருந்தது. அதாவது 48 நாட்கள் என்பது என்ன? நவ கிரகங்கள் 9, ராசி பலன்கள் 12, நட்சத்திரங்கள் 27. நான் சொன்னதை மீண்டும் ஒரு முறை சொல்லுப்பா. அதனால தான் நாடு கட்டி போய் 48 நாட்கள் கூடு மண்டலம் என்பது நவ கிரகங்கள் 9, ராசி பலன்கள் 12, நட்சத்திரங்கள் 27, அனைத்தும் கூட்டியது 48 நாள் முழு மண்டலம் என்பார்கள். அந்த முழு மண்டலத்தில் அந்த சபரிமலைக்கு போறீங்க பத்திய மாலை அணிவித்து 27 நட்சத்திரங்களுக்காக மாலை அணிந்து தகுந்த முறையில் பூஜை கொடுத்து அந்த ஐயப்பனை தரிசனம் செய்தால் நன்றி என்று உரைப்பார்கள். நீங்க எத்தனை நாள் போடுவீங்க? அதுவும் கடினம். சரி, 12 ராசி பலன்கள் மாலை அணித்து தகுந்த முறை பூஜை அணிவித்து சபரிமலைக்கு போனால் நன்றி. 12 ராசி பலன்கள் அதுவும் கஷ்டம். நவ கிரகங்கள் 9க்கு அந்த 9 நாள் மாலை அணிந்து பிறகு சபரிமலைக்கு சென்றிருக்கீங்களா? அது கூட செய்யலாம். அந்த சரணமாகப்பட்டது எப்படி வாயில் ஒழியும்? அதனால தான் சரியான முறையில வரல.